ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 14 14th பேஜ். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. மரபு. யானை கத்தும் பிழிரும் கூவும் அழரும். எது பண்ணும்னா பிழிரும். அப்போ யானை பிழிரும். ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. புலியின் இளமை பெயர் புலிப்பரல். புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது, புலிப்பரல். அதோட இளமை பெயர் என்ன சொல்ல? புலிப்பரல். பூப்பறித்தால் என்பது வினை மரபு. வினைனா ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அந்த பூ பறித்தால் ஒரு செயல். பறித்தால்ன்றது மரபு ரீதியாக நம்ம சொல்லிட்டு வர்றது வினை மரபு. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அழப்பும். உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக. மயில். மயில் என்ன பண்ணும்? கூவுமா அகவுமான்னு இருக்கும்போது குயில் மட்டும்தான் கூவும், மயில் அகவும். கிளி பேசும். கிளி என்ன பண்ணும்? பேசும். குரங்கு அழப்பும். ஆடு கத்தும். என்ன கத்தும்? மே என்று கத்தும். பூனைக்கு கேட்டால் மியாவ் என்று கத்தும், ஆடு மே என்று கத்தும். குயில் கூவும். குயில் கூவும். யானை பிளிரும். யானை பிளிரும். இது பக்கம் 15. பக்கம் 16 16th பேஜ். வினை மரபுகளை பொறுத்துக. நீர். நீரை என்னன்னு சொல்லி வினை மரபா சொல்லுவாங்கன்னா நீர் குடித்தான். நீர் குடித்தான். முறுக்கு தின்றான். கடித்து தின்பதெல்லாம் தின்றான் வரும். முறுக்கு தின்றான். உணவு உண்டான். உணவு உண்டான். அம்பு எய்தான். பூ பறித்தாள். ஒளி மரபு சொற்களை எழுதுக. இது என்ன பிக்சர்? பூனைக்கானது. பூனை என்ன பண்ணணும்? கத்தும். என்ன கத்தும்? மியா என்று கத்தும். எலி கீச்சிடும். சேவல் கூவும். சேவல் கூவும். காகம். காகம் என்ன பண்ணும்? கரையும். நாய் குரைக்கும். இந்த கரையும் குரைக்கும் இதுக்கெல்லாம் சின்ன ரை வரணும், பெரிய ரை போடக்கூடாது. காகம் கரையும். நாய் குரைக்கும். வண்டுகள் ரீங்காரமிடும். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவரை நாமும் சொல்வது மரபு. யானை பிழிரும். ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. புலியின் இளமை பெயர் புலிப்பரல். பூப்பறித்தால் வினைமரபு. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அழப்பும். மயில் அகவும். கிளி பேசும். குரங்கு அழப்பும். ஆடு கத்தும். குயில் கூவும். யானை பிளிரும். நீர் குடித்தான். முறுக்கு தின்றான். உணவு உண்டான். அம்பு எய்தான். பூ பறித்தாள். பூனைக்கு நீங்கள் கத்தும்னு எழுதினாலும் ஓகே, ஆனால் மியாவ் என்று கத்தும் டீட்டெயிலாகவே எழுதலாம். மியாவ் என்று கத்தும். எலி கீச்சிடும். சேவல் கூவும். காகம் கரையும். நாய் குரைக்கும். வண்டு ரீங்காரமிடம். எல்லாத்துக்குமே சின்னரை பெரிய ரை போடக்கூடாது. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.